So today we will talk about the topic pathological jaundice. So jaundice அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்னா it is called as yellowish discoloration of skin or mucous membrane. ஸோ யூஸ்வலாகவே நியூ பார்ன்ஸில் வந்து இந்த மாதிரியான ஜாண்டிஸ் ரொம்ப ரொம்ப காமன். அபவுட் 60% ஆஃப் த நியூ பார்ன்ஸ் வில் பி அஃபெக்டட் வித் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக தட் இஸ் 90% இஸ் நாட் 90% இஸ் physiological jaundice. Only about 5 to 10% is pathological. So today we will see in detail about the pathological jaundice. So as we see, definition of pathological jaundice is stating that jaundice in newborn is termed pathological when it occurs early, rises excessively, persists longer than expected or associated with an underlying disease process. So what are they trying to say அப்படின்னா it occurs early. யூஸ்வலாகவே வந்து பார்த்தோன்னா வந்து physiological jaundiceக்கும் pathological jaundiceக்கும் ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா ஸோ physiological jaundice, so we see here physiological jaundice is was onset is within 24 to 72 hours of age, whereas a pathological jaundice when we see was onset is less than 24 hours of age. So பிறந்த குழந்தை வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து when it develops jaundice you should suspect for pathological jaundice. ஸோ இதான் அவங்க வந்து it occurs earlyன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் it rises excessivelyன்னு சொல்கிறாங்க. ஸோ rises excessively அப்படின்றது இவங்க சொல்கிறது எதோட வேல்யூ rises excessivelyனா வந்து the total serum bilirubin value. ஸோ total bilirubin value இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப லார்ஜாக எலிவேட் ஆகிருக்கும். ஓகேவா? இவங்களுக்கு மைல்டாக எலிவேட் ஆகிருக்கும் டோட்டல் சீரம் பிலிருபின் வேல்யூ. பட் ஸோ இன் பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் இட் இஸ் லார்ஜ்லி எலிவேட்டட் மோர் தென் 15 மில்லிகிராம் per deciliter. இந்த க்ரைட்டீரியாலாம் நம்ம பார்ப்போம், பட் ஸ்டில் டெஃபினேஷனுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பர்சிஸ்ட் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட். தட் இஸ் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸாக இருந்தால் இட் யூஸ்வலி டியூரேஷன் இஸ் 1 to 2 weeks. 2 weeks வரைக்கும் தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறமா டிசப்பியர் ஆகிருக்கும். ஆனால் ஒரு பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் வில் பர்சஸ் பியாண்ட் 3 to 4 weeks. ஹென்ஸ் த டியூரேஷன் இஸ் லாங் ஃபார் பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ். இதை தான் அவங்க வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்களா. ஆர் அசோசியேட்டட் வித் அன் அண்டர்லைங் டிசீஸ் as the name suggests pathological என்ன ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸ் ப்ராசஸ்னால வந்தது தான் pathological jaundice. ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து the criteria. As I said, what are the common criteria that suggests pathological jaundice, suggestive of pathological jaundice அப்படின்னா வந்து ஸோ largely elevated total serum bilirubin value more than 15 milligram per deciliter and rate of increase of total serum bilirubin more than 5 milligram per deciliter, time of onset that occurs within 24 hours of birth of the child and duration is beyond 3 to 4 weeks. If any one is positive here அப்படின்னா it is pathological jaundice. அவ்வளோதான். ஸோ this is the pathological jaundice. ஓகே, நெக்ஸ்ட் வந்து what are all the clinical features? Before that, what are the causes of pathological jaundiceன்னு பார்த்தோம்னா வந்து unconjugated it can be hyperbilirubinemia. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிலிருபினில் unconjugated bilirubin இருக்குது, conjugate bilirubin இருக்குது. ஸோ unconjugated bilirubin levels அதிகமாக இருக்குது, அப்படியும் ஜாண்டிஸ் வரலாம். கான்ஜுகேட்டட் பிலிருபின்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படியும் ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம unconjugated bilirubins லெவலை பற்றி பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த காசஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹீமோலைட்டிக் டிசார்டர்ஸ். ஸோ ஹீமோலைட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆர்பிசி வந்து பார்த்தோன்னா வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் யூஸ்வலி த ஆர்பிசி, மெயின்லி த ஆர்பிசி விச் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பிலிருபின். ஓகேவா? ஸோ ஆர்பிசிலேருந்து தான் பிலிருபின் வருது. இது உங்களுக்கு தெரியாதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வென்எவர் ஆர்பிசி பிரேக்ஸ் டவுன் அதில் ஹீமோக்ளோபின் இருக்கும், ஹீம் ப்ளஸ் குளோபின். அதில் நம்ம ஹீம் இஸ் அவர் ஃபோக்கஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த ஹீம் வந்து பார்த்தோன்னா வந்து கெட் கன்வெர்ட் இன்டு பிலிவர்டின். அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின், பிலிவர்டின் கெட்ஸ் கன்வெர்ட் இன்டு அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின். Unconjugated bilirubin enters the liver where it gets conjugated. So conjugation takes place in the liver with the help of the enzyme UDPGT, uridine diphosphate glucuronidase transferase. So இதான் வந்து இந்த கான்செப்ட். So hence as I said it can be either due to increase in the unconjugated bilirubin or increase in the conjugated bilirubin. So இப்போ வந்து causes of unconjugated bilirubin அப்படின்னு பார்த்தோம்னா வந்து hemolytic disorders. ஸோ எப்பப்போலாம் வந்து ஆர்பிசி நிறைய பிரேக் டவுன் ஆகுது அப்போல்லாம் நமக்கு வந்து பிலிருபினோட சிந்தசிஸ் நிறைய வருதுன்னு நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து hereditary spherocytosis and G6PD deficiency and blood groups incompatibility. when the mother and childோட blood groups are not compatible, like RH incompatibility, ABO incompatibility. அதுக்கப்புறமா வந்து whenever there is a decrease in the activity of this UDPGT enzyme. சரியா? ஸோ இப்போ வந்து அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இருக்குது, கான்ஜுகேட்டட் இருக்குது. அன்கான்ஜுகேட்டட்னால கான்ஜுகேட்டடாக மாற முடியல. அப்போது யாரோட லெவல் அதிகமாக இருக்கும்? அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினோட லெவல் அதிகமாக இருக்கும். அது எதனால் வருது? பிகாஸ் ஆஃப் டிக்ரீஸ் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் என்சைம் UDPGT. ஓகேவா? ஸோ UDPGT என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஓகேவா? வேறு வந்து அந்த UDPGT என்சைம் ஆக்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும்னா செப்சிஸ் அண்ட் ஹைப்போதைராய்டிசம். இந்த குழந்தைக்கு வந்து ஹைப்போதைராய்டு இருக்குது, இல்லை குழந்தைக்கு செப்சிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து UDPGT என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும்.
இன்ஹெரிட்டட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த யூடிபிஜிடி என்சைம் கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம். ஓகே, பயோகெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இப்போ கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, டைப் 1 டைப் 2. அதில் இந்த யூடிபிஜிடி என்சைம் கிரிக்லர்-நஜார் டைப் 1ல் திஸ் என்சைம் வில் பி கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஸோ அந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸே நடக்காது. டைப் 2ல் பார்ஷியலாக ஆப்சென்ட்டாக இருக்கும், ஒரு பக்கம் நடக்கும் ஒரு பக்கம் நடக்காது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவைசேஷன் ஆஃப் பிளட் லைக் கெஃபல் ஹெமட்டோமா. கெஃபல் ஹெமட்டோமா அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும் அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து இந்த குழந்தைக்கு ப்ரொலாங்டு லேபர் இருக்கப்போ வந்து பார்த்தோன்னா வந்து தெர் வில் பி ஸ்கேல்ப்பு கீழே வந்து பார்த்தோன்னா வந்து பிளட் வந்து எக்ஸ்ட்ரா செட் ஆயிரும். அந்த மாதிரி பிளட் கலெக்ஷன் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து கெஃபல் ஹெமட்டோன் மட்டும் இல்லை, குழந்தைக்கு நம்ம பிறக்கும் போது எங்கேயாவது ப்ரூசஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட சரி, அந்த மாதிரி ஒரு ஹெமட்டோமா இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி இடத்துங்களையும் வந்து நமக்கு வந்து அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின். ஸோ நான் ஈஸியாக இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹீமோலைட்டிக் டிசார்டர்ஸ், அதுக்கப்புறம் அதாவது பிளட் ரிலேட்டடாக 2 ஹீமோலைட்டிக் டிசார்டர்ஸ் அண்ட் பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் 2 வந்து பார்த்தோம்னா வந்து ரிலேட்டட் டு த யூடிபிஜிடி என்சைம். ஸோ யூடிபிஜிடி என்சைமில் ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து யூடிபிஜிடி என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, விச் இஸ் செப்சிஸ் அண்ட் ஹைப்போதைராய்டிசம். இன்னொன்று வந்து யூடிபிஜிடி என்சைமே கிடையாது, விச் இஸ் கால்ட் அஸ் கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம். அதில் பார்ஷியலாக இருந்த டைப் 2. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவைசேஷன் ஆஃப் பிளட் கெஃபல் ஹெமட்டோமா, கன்ட்யூஷன்ஸ் ஆர் ப்ரூசஸ், இதை வேணா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஜுகேட்டட் பிலிருபின். ஸோ கான்ஜுகேட்டட் பிலிருபின் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிலிரி அட்ரீசியா. வென்னவர் வந்து பார்த்தோன்னா வந்து பிலிரி அட்ரீசியா, அதாவது நமக்கு வந்து இப்போ வந்து பைல் வந்து பார்த்தோன்னா வந்து கேல் பிளாடரை தாண்டி காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் அண்ட் சிஸ்டிக் டக்ட்லாம் வந்து ஃபியூஸ் ஆகி ஒன்றா வந்து வில் ட்ரெயின் இன்டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடனம் ஓப்பனிங் இன்டு த pancreas, ரைட்? ஸோ வென் இந்த கேல் பிளாடர்லேருந்து பைலால் வெளியில் வர முடியல, கேல் பிளாடர்லேயே ஸ்டோர் ஆயிடுச்சு, பிலிரி அட்ரீஸாக போயிடுச்சு, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பைல் ஃப்ளோ டு த இன்டெஸ்டைன் இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னா கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த காசஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்? ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் சைல்ட் மே ப்ரெசென்ட் வித், இது நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏர்லி ஆன்செட் ஜாண்டிஸ், ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன், அண்ட் தென் பேலார். ஹீமோலிசிஸ் இருந்துச்சுன்னா பேலாக இருக்கும், அதே ஹீமோலிசிஸ் இருந்தால் ஹெப்படோஸ்பிளேனோமெகாலி இருக்கும். டார்க் யூரின் அண்ட் பேல் கலர்ட் ஸ்டூல்ஸ் ஆர் மார்க்கட் ஃபீச்சர்ஸ் ஃபார் ஜாண்டிஸ். ஸோ இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து வாட் ஆர் ஆல் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூ கேன் சி. ஸோ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் ஹைப்பர் பிலிருபினிமியா பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்னு பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து எல்எஃப்டி. ஏன்னா நீ பிலிருபின் பற்றி தான் பார்க்க போகிற. ஸோ அதுக்கு நீ டோட்டல் சீரம் பிலிருபின் பார்த்துக்கணும். டோட்டல் சீரம் பிலிருபின் லெவல் பார்க்குறது தான் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து தெர் இஸ் அ மெத்தட் கால்டு கிராமர்ஸ் மெத்தட். ஸோ கிராமர்ஸ் மெத்தட் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீனிங் மெத்தட், இனிஷியலாக கிளினிக்கலாக பார்க்குறது. அதாவது ஒரு குழந்தைய பார்த்த உடனே நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும், எந்த எவ்வளோ இதில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஜாண்டிஸ் இருக்குன்றது இவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வந்து கிராமர் ஜோன்ஸ் ஃபேஸ் அண்ட் நெக் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 5 to 7 மில்லிகிராம் ஆஃப் அப்ராப்ரியேட் சீரம் பிலிருபின் இருக்கிறதா அர்த்தம். செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டமனில் 7 to 9, லோயர் அப்டமன் அண்ட் தையில் 9 to 11, லெக் ஆர்ம் அண்ட் 4 ஆர்ம்ஸில் இருந்தால் 11 to 13, பாம்ஸ் அண்ட் சோல்ஸில் இருந்தால் டேஞ்சர் சைன், அப்படி இருந்தால் மோர் தென் 13 to 15. இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்காக பார்த்துக்கணும். இந்த எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் தேர் ஆஸ்கிங் இன் 2 marks, I guess. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் மக்கப் கொஸ்டின். ஓகே, ஸோ அதர் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கியூட்டானியஸ் பிலிருபினமெட்ரி. ஸோ வந்து ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், அதில் சரியாக தெரியல. அந்த தெர்மாமீட்டர் மாதிரி இருக்க டிப்பை வந்து பார்த்தோன்னா வந்து பிளேஸ்ட் ஆன் த ஸ்கின் மோர் காமன்லி இந்த ஸ்டர்னம். இட் கிவ்ஸ் அப்ராப்ரியேட் டோட்டல் சீரம் பிலிருபின் வேல்யூஸ் இந்த மானிட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து டிரான்ஸ்கியூட்டேனியஸ் பிலிருபினமெட்ரி இஸ் பெட்டர் தென் விஷுவல் அசஸ்மெண்ட். அந்த கிராமஸோட இது பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அன்ரிலேபிள் ஹை பிலிருபின் லெவல்ஸ் அண்ட் ப்ரீடம் பேபிஸில் வச்சா இது ரிலேபிள் இல்லை. நெக்ஸ்ட் அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு ரூல் அவுட் ஹீமோலைட்டிக் டிசீஸ். நம்ம காசஸில் ஹீமோலைட்டிக் டிசீசஸ் நிறைய படித்தோம். அவங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமனாக நான் பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி சொன்னேன். அதனால் பிளட் குரூப்பிங் RH டைப்பிங் அண்ட் ABO பிளட் டைப்பிங் ஆஃப் மதர் அண்ட் பேபி பார்க்குறாங்க. பெரிஃபரல் பிளட் ஸ்மியர், ரெட்டிக் கவுண்ட், கூம்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த கூம்ஸ் டெஸ்ட் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா வந்து கூம்ஸ் டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா வந்து இஸ் யூஸ்ஃபுல் இன் டயக்னோசிங் இம்யூன் அண்ட் நான் இம்யூன் ஹீமோலைட்டிக் டிசீசஸ். அதான் இதுவும் ஹீமோலைட்டிக் டிசார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கூம்ஸ் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நார்மோகிராம் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ நார்மோகிராம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீரம் பிலிருபின் ஒய் ஆக்சஸ் அண்ட் போஸ்ட் நேட்டல் ஏஜ் ஆஃப் த சைல்டு இன் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ நார்மோகிராம் இன் ஷார்ட் அப்படின்னா என்னென்னா இட் கிவ்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிசைனிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். அதாவது குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு ஜாண்டிஸ் லெவல்ஸ் இருக்குது, அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் லெவல்ஸ் இருக்குது, அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஃபோட்டோதெரப்பி ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தான் மெயின். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபில் பிளாட் பண்ணி பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ பிலிருபின் லெவல் இருக்குது, அவங்க என்ன ஏஜில் இருக்காங்க அப்படின்ட்டு. அதில் அப்நார்மலாக வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் கம்மியாக வரப்போ வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபோட்டோ தெரப்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வார்மர் மாதிரியான ஒரு டிவைஸில் வச்சுருவாங்க. அண்ட் அதில் ப்ளூ க்ரீன் LED
எல்இடி இருக்கும். அதோட வேவ் லென்த் மெயின் 460 to 490 நானோமீட்டர்ஸ். முக்கியமாக ஐயும் கோனாச்சும் கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து டெஸ்டிஸ்லாம் வந்து அட்ரோஃபி ஆகிடும் அந்த வேவ் லென்த் தாங்க முடியாமல். ஸோ இதோட மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஃபோட்டோ ஐசோமரைசேஷன், ஃபோட்டோ ஆக்சிடேஷன், இந்த 3 பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் அப்படின்னா என்னென்னா, பிலிருபின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரம் பிலிருபின் கெட்ஸ் கன்வெர்ட் இன்டு லூமிருபின் கெட்ஸ் எக்ஸ்க்ரீட்டட். ஃபோட்டோ ஐசோமரைசேஷன் அண்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் மக்கப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நமக்கு பேத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்.